வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற அதிகார சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து புதிதாக ஸ்தாபிக்கப்படும் புதிய அரசியல் கூட்டணி முற்றிலும் தவறானது, ஜனநாயகத்துக்கு முரணானது எனவும் இந்த செயற்பாட்டில் தாங்கள் பங்காளியாக போவதில்லை எனவும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்கள் ஆணைக்கு அமைய அந்த கட்சி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை. நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியுள்ளார்கள். அதுபோலவே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள 265 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் புதிய அரசியல் கூட்டணியில் நாங்கள் பங்காளியாக போவதில்லை, ஏனெனில் அது தவறு, ஜனநாயக கோட்பாடுகளுக்கு முரணானது. ஜனநாயக ரீதியில் மக்கள் ஆணை வழங்கியுள்ள தரப்பினர் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும். பலவந்தமான முறையில் மாற்று கருத்துக்களுக்காக கிடைத்த வாக்குகளை ஒன்றிணைத்து எதிர்க்கட்சி கூட்டணி அமைப்பது சாத்தியமற்றது. தொடர்ச்சியாக எதிர்கொள்ளும் பின்னடைவை மீளாய்வு செய்ய வேண்டும். කෙලින්න හොඳ නැහැ. පළාත් පාලන ඡන්දයේ බහුතර පළාත් පාලන ආයතනවල බලය මාලිමාවට ලැබිලා තියෙනවා. මේ මාලිමාවට ඒ ආයතන පවත්වාගෙන යාමට ඉඩ දිය යුතුයි. එහෙම අනික් කණ්ඩායම් වලට වැඩි ඡන්දයක් ලැබිලා ඇති, වැඩි മന്ത്രി. உப்பு தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் எழுந்துள்ளது என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உப்பு தட்டுப்பாடு காரணமாக தங்கள் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உப்பு பிரச்சனை குறித்து அமைச்சருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போது உப்பு தொடர்பாக பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது. நாங்கள் அமைச்சருக்கும் இது குறித்து அறிவித்திருக்கின்றோம். அமைச்சர் தேவையான அளவு உப்பு வழங்கப்படும் என கூறியுள்ளார். அதற்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் பேக்கரிகளுக்கு உப்பு கட்டிகள் தேவையில்லை. பெரும்பாலும் உப்புத்தூள் பயன்படுத்தப்படுகின்றது. உப்புத்தூளில் தான் தட்டுப்பாடு உள்ளது. பேக்கரி பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புத்தூள் தேவைப்படுகின்றது. அடுத்த வாரத்துக்குள் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என நம்புகின்றோம் என NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள அகதிகளுக்கு இடமளிக்க இந்தியா தர்மசாலை அல்ல என இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 140 கோடி மக்கள் தொகையுடன் ஏற்கனவே போராடி வரும் நிலையில் உலகம் முழுவதும் உள்ள அகதிகளுக்கு இடமளிக்க இந்தியா ஒன்றும் தர்மசாலை அல்ல, அதாவது இலவச தங்குமிடம் அல்ல என இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்ததாக இலங்கை தமிழரான மனதாரர் 2015 கைது செய்யப்பட்டார். தனிநபர் அல்லது அமைப்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் சட்டத்தின் கீழ் 2018 விசாரணை நீதிமன்றத்தால் அந்த நபர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் அவரது சிறை தண்டனையை 10 ஆண்டுகளில் இருந்து 7 ஆண்டுகளாக குறைத்தது. மேலும் அவரது சிறை தண்டனை முடிந்தவுடன் நாட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டது. 3 வருடங்களாக அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த நபர் இலங்கைக்கு திரும்பினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், எனவே தன்னை இலங்கைக்கு நாடு கடத்துவதை தடுத்து நிறுத்த கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். முறையான விசாவில் தான் இந்தியா வந்ததாகவும், தனது மனைவி மற்றும் குழந்தைகள் இப்போது இந்தியாவில் குடியேறிவிட்டனர் என்றும் தனது மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் நீதிபதி K வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா? நாங்கள் 140 கோடியுடன் போராடுகின்றோம். இது எல்லா இடங்களில் இருந்து வரும் வெளிநாட்டினரை மகிழ்விக்கக்கூடிய தர்மசாலை அல்ல. இங்கே குடியேற உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? இலங்கையில் உங்களது உயிருக்கு ஆபத்து இருந்தால் வேறு நாட்டுக்கு செல்லுங்கள் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
இன்று நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பேச்சு படிப்படியாக நாடு முழுவதும் நிலை பெற்று வருவதால் இன்று நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல், சப்ரவ, வடமேல், மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். கிழக்கு மாகாணத்தில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல், வடமத்திய, வடக்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதிகாரத்திற்காக நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதிகாரத்திற்காக வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற 16வது தேசிய போர் வீரர் நினைவு விழாவில் உரையாற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். போர் இயற்கையானது அல்ல, ஆனால் அது அதிகாரத்தை பெறுவதற்கும் சிலரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும் பலப்படுத்தப்படுவதற்கும் உருவாக்கப்பட்டது. தீவிரவாதத்தையோ அல்லது இன வரியையோ ஒருபோதும் தூண்டாத பெற்றோரின் குழந்தைகள் சிலரின் அதிகார போராட்டங்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. போர் ஒரு பேரழிவு. அதனால் எந்த ஒரு போரும் எழாமல் தடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு. அமைதிக்காக அனைவரும் ஸ்திரமான உறுதியுடன் செயற்பட வேண்டும். போர் வெற்றிக்கு பிறகும் இலங்கை முழுமையான சுதந்திரத்தை பெறவில்லை என்பதுடன் இலங்கை பொருளாதார சுதந்திரத்தை இழந்த ஒரு நாடு. இறையாண்மை என்பது வெறும் வார்த்தை அல்ல. நாம் பொருளாதார மாற்றத்தை அடைய வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும். முழு சுதந்திரத்தை அனுபவிக்க குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். හැබැයි සමහර අය නැවත පරාජිත ජනතාවගෙන් ප්‍රතික්ෂේප වුණු කණ්ඩායම් හිතනවා යුද්ධය යනු ආස්වාදයක්. යුද්ධ ආස්වාදයක් නෙවෙයි. இந்திய ஒப்பந்த விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் மிகவும் பாரதூரமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. எனினும் அவை குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. நாமும் இந்திய ஊடகங்கள் வாயிலாகவே விவரங்களை அறிந்து கொண்டோம். அவ்வாறு செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் மிகவும் பாரதூரமானது. அதாவது இரு நாடுகளிலும் ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் களஞ்சியப்படுத்துவதற்கும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவின் ஆயுதங்களை இலங்கையில் களஞ்சியப்படுத்தி தேவை ஏற்படும் போது பயன்படுத்தும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்தியா சீனாவுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் ராஜதந்திர ரீதியான நகர்வுகளில் இதுவும் ஒன்றாகும். இதனால் நமது நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கரிசனை கொள்ள வேண்டும். அதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் குறித்து விரிவான விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ඒ තිබෙන කොට් සංවිධානයේ සමාජිකයෙක් බවට ඉබේම පත්වෙන කාරණයක් මේ සිද්ධ වෙමින් තිබෙන. ඒ නිසා අද වෙනකොට අපි දන්නවා විශේෂයෙන්ම නේපාලය, පාකිස්තානය සහ අනෙකුත් රටවල් විශාල ප්‍රමාණයක් චීනයත් එක්ක සම්බන්ධ වෙමින් තිබෙනවා. உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் செலவு விவரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என பஃபல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது வரவு செலவு விவரத்தை மிக விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் என பஃபல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராச்சி இந்த கோரிக்கையை முன்வைத்தார். தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் தமது வரவு செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு முன்னர் அவற்றை சமர்ப்பிக்குமாறு வேட்பாளர்களிடம் நாம் கோரிக்கை முன்வைக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் சமர்ப்பிக்காத பட்சத்தில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தேர்தலின் பின்னர் உறுப்பினர்கள் சிலரின் ஆதரவை பெற்றுக்கொள்ள
விலை பேசப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து அவ்வாறான செயற்பாடுகளில் உறுப்பினர்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். elections.gov.lk කියන වෙබ් අඩවිය තමයි අනුල්ලා දීලා තියෙන්නේ. CF துப்பாக்கி பிரயோகங்கள் குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் அவர் விளக்கம் அளித்தார். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 46 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 31 சம்பவங்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புபட்டவையாகும். இவற்றுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 100 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை அண்மைய நாட்களில் வீதி விபத்துகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு காணப்படுகின்றது. ஆதலால் விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 944 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 1007 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய 26,613 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல பாதுகாப்பற்ற வகையில் வாகனம் செலுத்திய 1,377 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக மாத்திரம் விபத்துக்களை தவிர்க்க முடியாது. ஆதலால் பொதுமக்கள் போக்குவரத்து சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ට පසුපස හබා ගොස් වෙඩිතබා ඝාතනය කිරීමේ සිදුවීමක් වාර්තා වුණා. එම සිදුවීම මැයි මාස 5 වන දින තමයි වාර්තා වුණේ. එම සිදුවීමෙන් අනතුරුව ඒ සිදුවීම පිළිබඳව ගල්කිස්ස කොට්ටාශ අපරාධ பாதுக போபே ராஜசிங்க மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று இடம்பெற்றது. பாதுக போபே ராஜசிங்க மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் விஷன் நிகழ்ச்சி தொடருடன் இணைந்ததாக போபே ராஜசிங்க கல்லூரி இந்த வாய்ப்பை பெற்றது. பிரதம அதிதியாக பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றார். மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய பிரதமர், ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட சேத்திரன் மிக்க பிரஜைகளை உருவாக்க வேண்டும் எனவும் சேத்திரன் மிக்க பிரஜைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டும் எனவும் தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதன்போது மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளித்தார். போபே ராஜசிங்க மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கால தலைமைத்துவம், பாராளுமன்ற மரபின் வரலாறு மற்றும் பாராளுமன்றத்தின் வகிபாகம் குறித்து பாராளுமன்ற பணியாட் தொகுதி பிரதானி பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன விளக்கம் அளித்தார். மாணவர் பாராளுமன்ற ஆரம்ப அமர்வு தொடங்கியதை தொடர்ந்து சபாநாயகர் பதவி பிரமாணம், உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்தல் என்பன இடம்பெற்றன. பின்னர் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இலங்கை வங்கி கணக்குகளும் திறக்கப்பட்டன. இதில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KMN குமாரசிங்க, பாதுக வலய கல்வி பணிப்பாளர் நிரஞ்சி குலரத்ன, போபே மகா வித்தியாலய அதிபர் சரத்குமார், ஜனாதிபதி அலுவலக உதவி பணிப்பாளர் மேஜர் நதீதிக தங்கொல்ல, பொதுமக்கள் சேவை அதிகாரி துமிந்த விக்ரமரத்ன மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். மட்டக்களப்பில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகமாக உள்ள மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் அனைத்து சுகாதார அலுவலக பிரிவுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
இதன் கீழ் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரனின் பணிப்புரையின் கீழ் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஈன உதயகுமார் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குழுவினர் போலீசார் விமானப்படையினர் இணைந்து மட்டக்களப்பு சுகாதார அலுவலக பிரிவில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் டெங்கு நுளம்புகள் அதிகமாக உள்ள பகுதியாக இனம் காணப்பட்ட மட்டக்களப்பு வெட்டுக்காடு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று எமது சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் எமது மட்டக்களப்பு பிரதேசத்தில் இன்று டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எமது பிரதேசத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகுவதால் இது அபாய பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக இன்று முதல் திங்கள் செவ்வாய் புதன் 3 தினங்களும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் போலீசார், விமானப்படையினர், எமது கடற்படையாளர்கள் அனைவரது பங்களிப்பிலும் இந்த ஏற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. எமது பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஒலிபரப்பின் மூலமும் எமது கடற்படையாளர் மூலமும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். இன்று எமது அணியினர் மற்றும் படையினர் இணைந்து வீடுகளை பரிசோதித்து இங்கு காணப்படும் டெங்கு பெருக்கத்துக்கான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதில் இதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்தீர்கள். வணக்கம்.